யாருக்குமே தீங்கு நினைக்காத ஒரு நல்ல மனிதர் தான் தளபதி விஜய். எந்த ஒரு தலக்கணமுமே அவர்கிட்ட கிடையாது அப்படின்னு பிரபல நடிகை ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகை அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க தளபதி விஜய பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல விரைவா பார்க்கலாம். தளபதி விஜய் இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் இப்போ சினிமா விட்டு விலகிட்டா கூட அரசியல்ல தன்னோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது கூட அவரை பார்க்கறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்னாடி போறாங்க. அதாவது அவரோட வண்டிக்கு பின்னாடி போய் நிறைய பேர் முட்டி மோதி கீழே விழுந்தா கூட அவரை பார்த்தா போதும்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாருமே அவரை பின்தொடர்ந்து போறாங்க. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க படங்கள், ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அவருக்கான ரசிகர்கள் அப்படின்றது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்காங்க. சொல்ல போனா விஜய் எங்க வீட்டுல ஒருத்தருப்பா அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க தளபதி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் தான். இப்படி இருக்கக்கூடிய விஜய் ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அதை யாராலையுமே ஏத்துக்கிட முடியல. அது என்னன்னா, நான் சினிமா விட்டு விலக போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. இதை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் தளபதி இப்படி பண்றீங்க, தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்க படம் நடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கான காரணம் விஜய் எனக்கு சினிமா வேண்டாம், நான் அரசியலுக்கு வரேன், நான் உங்களுக்காக நல்லது செய்யறதுக்காக நான் அரசியலுக்கு வரேன்ப்பா அப்படின்ற முடிவுல விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அரசியலுக்கு வந்தது ஓகே தான், நல்ல விஷயம் தான், நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம், ஆனா எங்களுக்காக வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சு கொடுங்க, அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இது எல்லாத்தையும் விஜய் ஒரு பக்கம் அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டா கூட அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லை நான் மக்களுக்காக வந்துட்டேன்னா அதுல இருந்தா இந்த வேலையை முழுமையா பார்க்க முடியாது, நான் முழுமையா இதுல இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் உங்களுக்காக முழு நேரமாவே அரசியலுக்கு வர போறேன், நான் என்னோட கடைசி படம் ஜனநாயகன் தான் அப்படின்றதுல திட்டவட்டமா விஜய் சொல்லிட்டாரு. ஓகே, விஜய் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஜனநாயகன் படத்தை பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்து இருந்தாங்க. ஏன்னா கடைசி படம், விஜயோட கடைசி படம் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஆனா திட்டமிட்டபடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இதனால விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்குமே அதிருப்தியில தான் இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் இதுக்கப்புறமா தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகாது. தேர்தலுக்கு அப்புறமா மே அந்த டைம்ல தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா சக்க போடு போடும். ஏன்னா விஜயோட கடைசி படம் வேற, இந்த படத்துல விஜய் அரசியல் பேசி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுல பிளாஸ்ட் அந்த சாங் வெளியாகி ரொம்பவே வரவேற்பு கொடுத்திருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹைப்பை ஏத்தி விட்டுட்டாங்க அந்த படத்துக்கு. அந்த ஹைப் அந்த சாங்குன்னு கூட சொல்லலாம். ஒருத்தனும் வாரான் திருத்தவும் போறான் அப்படின்ற மாதிரி விஜய பெருமையா பேசக்கூடிய பாடல் வேற அதுல இருக்கா. அதனால விஜயோட ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். எப்பா நம்மளுடைய தளபதி படம் வரப்போகுதுப்பா அப்படின்ற ஒரு ஆசையில இருந்தாங்க. பட் அந்த ஆசை அந்த டைம்ல நிறைவேறல. பட் மேக்கு அப்புறமா இந்த படம் வந்துரும். அதனால அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி இருந்தாலும் விஜயோட ஆரம்ப காலகட்ட சினிமா அப்படிங்கிறது அவருக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல. ஆரம்பத்துல ஒரு பெரிய இடத்துல இருந்து விஜய் வந்தாலுமே அவருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உடனடியா கிடைக்கல. நிறைய கஷ்டங்களை சந்திச்சாரு. அவரை பத்தியுமே நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இவெல்லாம் நடிக்கலன்னு யாரு கேட்டா, இந்த மாதிரிலாம் அவரோட ஆரம்ப காலகட்ட சினிமாவில் சொன்னாங்க. இருந்தாலும் விஜய்க்கு பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னு சொன்னா பூவை உனக்காக படத்தை சொல்லலாம். இந்த படம் தான் விஜய் எல்லாரோட குடும்பத்திலையும் ஒருத்தரா போய் நிறுத்திச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா தான் விஜய் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஒரு குடும்ப கதாநாயகனா உயர்ந்ததுமே இந்த படத்துல இருந்து தான் சொல்லணும். இதுக்கப்புறமா இவர் நடிச்ச காதலுக்கு மரியாதை திரைப்படம், இந்த படமுமே விஜய்க்கு வேற லெவல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. சொல்ல போனா இந்த பூவை உனக்காக அப்புறம் காதலுக்கு மரியாதை இந்த 2 படங்களும் தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மறக்கவே முடியாத படம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் விஜய் எல்லாருக்கும் தெரிஞ்சமான முகமா, எல்லாருக்கும் பிடிச்சமான முகமா மாறின படம்னா அது பூவே உனக்காக அப்புறம் காதலுக்கு மரியாதை. இதுக்கப்புறமா நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாரு. குஷி, வசீகரா, அதுக்கப்புறமா பிரியமுடன், அப்புறம் சொல்லிட்டு நிறைய படங்கள் சொல்லிட்டே போகலாம். போக்கிரி, சிவகாசி, இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் விஜயோட நடிப்புல வெளியாகி ரொம்பவே ஹிட் கொடுத்துச்சு. இப்போ 90s காலகட்டத்தில இருந்து சரி இப்போ 2K வரைக்குமே விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமாக தான் இருக்கிறாங்க. சொல்ல போனா
90s விட இப்போ 2K தான் வந்து கொஞ்சம் விஜய்க்கு ரொம்பவே அதிக ஃபேனா இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம மாமா மாமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் விஜய் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. வீட்ல ஒருத்தர்ப்பா, விஜய் வந்து எங்களோட வீட்ல ஒருத்தர். இப்போ நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். விஜயோட பிரச்சாரம் போய்கிட்டு இருக்காரு. அவரோட பிரச்சாரம் போகக்கூடிய இடங்கள்ல அவரை பார்க்க வரக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அவரை பார்த்த உடனே வந்து அவங்கள மீறி அழுதுறாங்க. என்னன்னா அப்படி ஒரு ஆசை, அவரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல இருந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வெளிவரும் போது கண்ணீரா வெளிவந்துருது. அதை வந்து நம்மள கண்கூடா பார்க்கிறோம். ஏன்னா விஜயை பார்த்துட்டாங்க, அதனாலதான் அழுறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து நம்ம வீட்டுல ஒருத்தரா நினைச்சுக்கிட்டு தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ 90s காலகட்டத்துல விஜய்க்கு வந்து ஒரு ஹீரோவா ஒரு பக்கம் ஜெயிச்சாலுமே அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணியுமே ஒரு நிலைநாட்டினார் அப்படின்னா அந்த படம் தான் பிரியமுடன். ஸோ அந்த படத்தை வந்து யாராலையும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. என்னன்னா விஜய் வந்து நெகட்டிவ் ரோல் மாதிரி தான் பண்ணியிருந்தார். அந்த படத்துல அவர் ஹீரோவே இருந்தாலுமே நெகட்டிவ் ஷேடு தான் இருக்கும். என்னன்னா தன்னோட ஃப்ரெண்டை காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தான் தான் அந்த நபர்னு சொல்லி ஏமாத்தி அவரை காதலிக்க வச்சு அந்த காதலுக்கு யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவாரு. அந்த பொண்ணோட அப்பா, தன்னோட நண்பர், இப்படி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த பெண் மேல அவ்வளவு லவ் இருந்தாலுமே அந்த 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 பொண்ணை பத்தி யார் தப்பு பேசினாலும் பரவாயில்ல, விஜய் மேலதான் தப்பு இருக்கும். ஏன்னா தன்னோட நண்பரை தான் அவங்க காதலிப்பாங்க. பட் இருந்தாலும் ஏமாத்தி தன்னை காதலிக்கிற மாதிரி வச்சு அந்த பொண்ணையே ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கொலை பண்ணுவாரு. அப்படி இருந்தாலுமே விஜய் வந்து அந்த ரோல்ல ஜெயிச்சுட்டாரு. ஏன்னா கடைசியில வந்துட்டு உன் கூட வாழதான் முடியல, உன் மடியில செத்தாது போகிறேன் அப்படின்ற டைலாக் வரைக்குமே அவர் வந்து அந்த டைம்ல வந்து பரவாயில்ல, அவர் வந்து ஏமாத்ததான் செஞ்சாலும் அந்த பொண்ணு மேல வந்து உண்மையான காதலை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பேர் வாங்கினாரு. இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு விஜய்க்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சுதான். இந்த படத்துல நடிச்ச நடிகை யாருன்னு பார்த்தோம்னா கௌசல்யா. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நேருக்கு நேர் படத்திலேயுமே விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. அந்த பேருமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு. இதனால பிரியமுடன் படமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த படத்திலையும் வந்து ஜோடி ஓகே ஆனதுனால இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே மெனக்கிட வேண்டியது இல்லை. இந்த படத்துல நடிச்ச கௌசல்யா தான் இப்போ இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. என்னன்னா விஜய் வந்து ஒரு நல்ல மனிதர், யாருக்குமே தீங்கு நினைக்கவே மாட்டாரு, ரொம்பவே ஒரு குட் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு வந்து தலக்கணமே இருக்காது. ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்தோம், நம்ம ஒரு நடிகர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிளா இருப்பாரு. தலக்கணம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து ரொம்பவே ஹம்பிளா கேட்டுப்பாரு. அவர் சொல்றதை கேட்டு அப்படியே பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் நினைச்சு அவங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்குதான். அது ஆரம்பத்துல அவர் வந்து ஒரு நடிகரா இருந்தாரு. அப்போ அவருக்கு வந்து நிறைய கூட்டங்கள் வந்தாங்க, ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. அப்படி இருந்தாலுமே அவருக்கு வந்து லட்சக்கணக்கில் மக்கள் போறத பாக்குறதுக்கு, அந்த கூட்டம் கூடுறத பாக்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கௌசல்யா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் வந்துட்டு கொஞ்சம் பெருமையா தான் சொல்லிக்கிறாங்க. எங்க தளபதியில எப்படினாலும் அப்படிதான் இருப்போம், நாங்க தளபதிக்கு வந்து அப்படிதான் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ரசிகர்கள் வந்து கொஞ்சம் பெருமையா தான் இருக்கிறாங்க. இப்ப பிரியமுடன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நெகட்டிவ் ரோல் நடிக்கிறதுக்கு வந்து விஜயோட அப்பாவும் சரி அவங்களோட அம்மாவும் சரி ஒத்துக்கவே இல்லையா. ஏன்னா அந்த டைம்ல தான் விஜய் வந்துட்டு ரொம்பவே வளர்ந்துட்டு வரக்கூடிய டைம். இந்த நேரத்துல நீ வந்து நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்ணாத. ஆனா 90s காலகட்டங்கள்ல இப்படி ஹீரோக்கள் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணாங்க அப்படின்னா அதை ஏத்துப்பாங்களோ ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் நிறையவே இருக்கும். அதனாலதான் விஜயோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி நெகட்டிவ் ரோல் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விஜய் வந்து பிடிவாதமா பிரியமுடன் படத்துல நடிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருந்திருக்காரு. இந்த படத்துக்கு முன்னாடி 7 கம்பெனில வந்துட்டு படத்துக்கு வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த 7 படங்களையும் விட்டுட்டு முதல்ல நான் இந்த படத்துல முடிச்சே தீருவேன் அப்படின்றதுலயுமே முடிவோட தான் இருந்திருக்காரு விஜய். இந்த படத்தோட கதை வந்து செல்வா ஃபர்ஸ்ட் சொல்றப்போ வந்து எனக்கு கதை அவ்வளவா சொல்ல தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, உங்க கூட நான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு தான் அந்த படத்தை கேட்டிருக்காரு. இந்த கதையை கேட்ட உடனே விஜய்க்கு வந்து படம் ரொம்பவே பிடிச்சு போச்சான். நிறைய பேர் வந்து இந்த படத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலுமே விஜய் வந்துட்டு அந்த படத்துல நான் நடிச்சே தீருவேன்னு கடைசி வரைக்குமே பிடிவாதமா இருந்து அந்த படத்துல நடிச்சு முடிச்சாரு. கிளைமேக்ஸ்ல அவர் இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இருந்தாலுமே படம் வந்துட்டு ஹிட் ஆச்சு. இருந்தாலும் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க, தளபதி நெகட்டிவ் ரோல் நடிச்சாலுமே நல்லா இருக்கு. ஏன்னா அப்பாவை கொலை பண்ணிட்டு, அதாவது அந்த ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணிட்டு உன்னோட அப்பா எங்க, நான் உங்களுக்கு ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன், இது சைஸ் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலா பண்றதுலாம் அப்படி மிரட்டி இருப்பாரு. ஏன்னா டே அப்போ தானே நீ கொண்டுட்டு வந்து அதுக்குள்ள இப்படி நடிக்கிறீ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்.
பட் இருந்தாலும் எல்லாம் ஓவராலா பார்க்கும்போது நெகட்டிவா இருந்தாலும் விஜயோட நடிப்பு வந்து இந்த படத்துல வந்து பாராட்ட வேண்டிய வகையில தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு. எப்பவுமே சொல்றதுதான், தளபதி டான்ஸா இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும் ரெண்டுலையுமே பின்னிடுவாரு. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களாம். ஸோ அவங்களாம் டான்ஸ் கூட ஒரு டைம் தான் பார்ப்பாங்க, அடுத்த டைமே வந்து அவங்க டக்குன்னு வாங்கிடுவாங்க. அவங்களால வந்து மறுடேக் போகாது, அங்க சுத்தி இருக்கவங்களால தான் மறுடேக் போகும் அப்படின்ற மாதிரி தான் தளபதி இருப்பாரு. ஸோ இந்த படத்துல சொல்லவே வேண்டாம், நடிப்புல மிரட்டி இருப்பாரு. இதனாலேயே இவரோட நடிப்புனாலேயே படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். சோ பிரியமுடன் படத்துல வந்து கௌசல்யா அப்புறம் விஜய் இவங்க ஜோடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சோ இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு பேட்டியில தான் கௌசல்யா வந்து அந்த ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நடிகைகள் 90s காலகட்டங்கள்ல விஜய் கூட சேர்ந்து நடிச்ச நடிகைகளா இருக்கட்டும், அஜித் கூட சேர்ந்து நடிச்ச நடிகைகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பேட்டி கொடுக்கும்போது ரெண்டு பேரை பத்தியுமே யாருமே தவறா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரெண்டு பேருமே எல்லாத்துலயுமே ஒரே போலதான் பழகுவாங்க, யாருக்கிட்டையுமே ஈகோலாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்பவே நல்லா ஹம்பிளா தான் இருப்பாங்க. யாருக்கிட்டையுமே வந்து அவங்க வந்து நமக்கு கீழே இருக்காங்க மேல இருக்காங்கலாம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரே போலதான் பழகுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சோ அதே மாதிரிதான் இப்போ நடிகை கௌசல்யாமே விஜய் வந்துட்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாத பழகக்கூடிய நபர், அவர் வந்துட்டு எந்த ஒரு பந்தாவும் பண்ண மாட்டாரு, ரொம்பவே சிம்பிளா இருப்பாரு, யாருக்குமே தீங்கு நினைக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ இதை கேட்ட ரசிகர்கள் வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா தளபதி விஜய் வந்து இப்ப நிறைய டைம் பார்த்தோம்னா விமர்சனங்கள் நிறைய சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை தொடர்ந்து பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அவங்க கூட நடிச்ச ஆரம்ப காலகட்டத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்ச யாருமே வந்து அவங்கள குறை சொல்லி எல்லாம் பேசுனது கிடையாது. ஏன்னா விஜய் அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒரே போலதான் இருக்கிறாரு. இப்போ வந்து விஜய் வந்து அந்த டைம்ல இருந்ததை விட இப்போ வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஸ்டாரா உயர்ந்துட்டாருன்னு அது எல்லாத்துக்கும் மறுக்க முடியாதுதான். பட் இருந்தாலும் விஜய் வந்து எப்பவும் போலதான் இருக்கிறாரு, எந்த டைம் பார்த்தாலும் ஒரே போலதான் பேசுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கௌசல்யா பேசுறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம கௌசல்யா விஜய் இவங்களோட பேர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், முக்கியமா பிரியமுடன் அப்படின்ற படம் உங்களுக்கு பிடிக்குமா? இதுல விஜய் நடிச்ச நெகட்டிவ் ரோல்ல வேற யார் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், விஜய் மட்டும்தான்ப்பா நடிச்சிருந்ததுனால இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கூட ஜோடியா நடிச்ச நடிகைகள்ல இந்த பேர் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேர் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.